அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு தலைவரால் நிறைய பெண்கள் உலகத்திற்கு அறிமுகமானார்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெருமானாரை போல வேறொருவர் கிடையாது. உலகத்தில் எவ்வளவோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. காந்தியடிகள் இருந்திருக்கார், சாக்ரட்டிஸ் வாழ்ந்திருக்கார், வேற நிறைய ஆப்ரஹாம் லிங்கனை போன்ற அரசியல் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்ம நாட்டில் அண்ணாதுரை வாழ்ந்திருக்கார். இவ்வளவு தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. வரலாற்றில் நபிமார்கள் கூட வாழ்ந்திருக்காங்க. இவர்கள் யாரும் இந்த அளவு பெண்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு காந்தியோட பெண்மணிகள் எத்தனை பேர் தெரியும்? நம்ம நாட்டுக்கு அரசியல் தலைவராக மக்களுக்கு மிகவும் பிரித்தமானவர் காந்தியடிகள். அவரோடு தொடர்புடையவர்கள் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அவங்க மனைவி பேர் கூட சில பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. என்னங்க அவர் மனைவி பேர்? தலையாட்டம் கஸ்தூரிபா காந்தி. அது சில பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல எத்தனை பேர் தெரியும்? ஜவஹர்லால் நேரு. நம்ம நாட்டில் இருந்த இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் உலகத்துக்கு எத்தனை பெண்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றுக்கணக்கான பெண்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான பெண்களை வாழும் வரலாறாக இன்று வரைக்கும் வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அவங்களுடைய வரலாறு நிலை நிற்கிறது என்றால் அவர்களுடைய வரலாறு மட்டுமல்ல, பெருமானாருடைய 7000 சஹாபாக்களுடைய வரலாறு நிலை நிற்கிறது. அதாவது 1,00,000க்கு மேல ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாருடைய முழு வரலாறும் பெயர் இருக்கிறது, எல்லாருடைய முழு வரலாறும் கிடையாது. ஆனால் 7000 சஹாபாக்களுக்கு முழு வரலாறு இருக்கிறது. அவங்க யாரு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எங்கென்ன போனாங்க, என்னென்ன செய்தார்கள் என்று 7000 சஹாபாக்களுக்கு வரலாறு இருக்கிறது என்றால் குறைந்தது 500 பெண்மணிகளுடைய வரலாறு இருக்கிறது. இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால இந்த உலகத்தில் ஏராளமான பெண்கள் வெளிச்சம் பெற்றார்கள். நமக்கே தெரியுமா இல்லையா? நமக்கே தெரியுமா இல்லையா? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா அம்மா, ஜைனப் அம்மா, இன்னும் கொஞ்சம் யோசிச்சோம்னா நிறைய சஹாபாக்களுடைய பெண்மணிகளுடைய பேர் நம்ம சொல்லிடலாம். நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுவேன், இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவரும் இவ்வளவு பெண்களை உலகத்திற்கு மரியாதையாக அறிமுகப்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பெண்களின் பெயர்களை கேட்கிற பொழுதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற துஆவோடு தான் சமூகம் உச்சரிக்கும். இது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையினுடைய சிறப்புகளில் ஒன்று. இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்து, எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு இவ்வளவு பெண்களை அறிமுகப்படுத்தினார்களோ அதே அளவுக்கு பெண்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லாபமும் அடைந்தார்கள், பயனும் அடைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால், இந்த முஸ்லிம் பெண்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த பயனை போல இந்த உலகத்தில் வேறு எவரும் பயனடைந்ததில்லை. இந்த ரெண்டு கருத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்பவும் சொல்லுவேன் உங்களுக்கு, நீங்க வேற யாரையும் அலசி பாருங்க. யாராவது நிறைய படிச்சவங்க இருந்தா அந்த படிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு தலைவர் பெண்களால் இவ்வளவு லாபம் அடைந்த ஒரு தலைவரை சொல்லுங்க. இன்னைக்குனா ஒரு கடந்த ஒரு 200 வருஷமா உலகம் அறிவியல் முன்னேற்றத்தில் மேல போய் நிறைய வசதி வாய்ப்புகள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சு, ஆண்களும் பெண்களும் நிறைய படிக்க ஆரம்பித்த பிறகும் கூட நாம் சவால் விட்டு கேட்கலாம், இந்த உலகத்துல ஒரு தனிநபராக பெண்களால் அதிகம் லாபம் அடைந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் வேறு எவரும் இல்லை. பெண்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர், பெண்களால் லாபம் அடைந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் வேறு எவரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமூக ரீதியாக கிடைத்த அது மாதிரியான ஒரு பெரிய பயன்தான் அவர்களுடைய திருமணங்களால் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயோஜனப்பட்டுட்டாங்க, பெண்களால் நிறைய பயன்பட்டார்கள்னு சொல்றோம் இல்லையா? அந்த பயன்பட்டது பெரிய வகையில அவர்களுடைய திருமணத்தால் பயன்பட்டது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம்னு முதல் காரணம், அந்த திருமணங்களாலெல்லாம் சமுதாயம் பயன்பெற்றது, சமுதாயத்துக்கு பயன் கிடைத்தது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களால் பயன் பெற்றார்கள். அந்த பயனில் முக்கியமான ஒரு பயன் அவர்களுடைய திருமணத்தால் சமூகத்துக்கு கிடைத்தது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலில் திருமணம் செய்தது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 25, ஹதீஜா அம்மாவுக்கு வயசு 40. ஹதீஜா அம்மா மக்காவுடைய பெரிய கோடீஸ்வரி. அன்றைக்கு இருந்த அரபகத்தின் செல்வந்தர்களில் எல்லாம் பெரிய கோடீஸ்வரி. இன்னைக்கு நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா ஹரம் ஷரீஃபில் 79ஆம் நம்பர் கேட்டுக்கு நேராக ஒரு பெரிய கிளாக் டவர் ஒன்று கட்டியிருக்கிறாங்களா இல்லையா? என்னங்க தெரியாதா? கட்டியிருக்காங்களா? பெரிய பெரிய கிளாக் டவர், உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங், உலகத்திலேயே உயர்ந்த பில்டிங் ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அல்லாஹ் அங்கே போய் காபாவை பார்ப்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வான். அந்த கட்டடத்து இல்லை. உண்மையில் என்னன்னா யாரும் அதை பார்க்குறதே இல்லை. மலேசியாவில் பெரிய ஹையஸ்ட் டாலஸ்ட் பில்டிங் பெட்ரோனாஸ் டவர்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்குறதுக்கு போவாங்க. குவைத்தில் ஒரு பெரிய ஒரு கோபுரம் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு போவாங்க. யாரும் இந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு போகிறதில்லை. காபாவை பார்ப்பாங்களே தவிர, 100க்கு 100 தடவை பார்ப்பாங்களே தவிர இந்த திரும்பி பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா காபா அங்கே இருக்கும்போது கவனம் நம்ம எப்படி இந்த பக்கம் திரும்பும். அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் காபாவை தரிசிக்கிற தௌஃபீக்கை ஒரு முறை பல முறை தந்தர் புரிவானாக. இப்போ இருக்கிற அந்த உலகத்தின் டாலஸ்ட் பில்டிங் இருக்கிற கிளாக் டவர் இருக்கிற இடம் ஹதீஜா அம்மாவுக்கு சொந்தமானது. அது ஹதீஜா அம்மாவுடைய கோட்டை. நாங்கள் ஹஜ்ஜுக்கு போய் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் போக ஆரம்பித்த காலத்தில் அங்கே கெட்டுறாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் ஹதீஜா அம்மாவுடைய கோட்டையை போய் பார்த்துருக்காங்க. மக்காவை விட்டு மக்காவில் மஸ்ஜிதுல் ஹரம்லேருந்து வெளியே வந்தால் எதிர்த்தாப்படி ஹதீஜா அம்மாவுடைய கோட்டை தெரியும் அப்படின்னு ஹதீஜா அம்மாவுடைய கோட்டையை பார்த்துருக்காங்க. மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. அன்றைக்கு அவர்களுடைய ஒட்டகைகளை வைத்துக் கொள்வதற்கு மக்காவில் இடம் போதாது என்கிற காரணத்தால் ஜித்தா வரைக்கும் பல இடங்களிலும் தனித்தனியாக மந்தை அமைத்து அவங்களுடைய வியாபார சரக்குகளை வச்சிருப்பாங்க. வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிற அளவுக்கு திறமை படைத்தவர்கள். அது சாதாரண விஷயமா? சாதாரணமா வியாபாரம் செய்யறதே புத்திசாலித்தனம் இருந்தாலும் கொஞ்சம் திறமை இருந்தா தான் செய்ய முடியும். நான் ஹதீஜா அம்மா வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிற அளவுக்கு திறமை படைத்தவர்களாக இருந்தார். மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, திறமசாலி, அவ்வளவு திறமசாலி. முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அதீக் அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. அவர் மௌத்தா போனார். அவர் மூலமா ஒரு குழந்தை. 2வது இஹாலா அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. அவரும் மௌத்தா போனார். அவர் மூலமா அவங்களுக்கு ஒரு கல்யாணம் இருந்துச்சு. 2 கல்யாணமும் ஃபெயிலியர் ஆன உடனே அதுக்கப்புறம் ஹதீஜா அம்மாவுக்கு திருமணத்தின் மீது எந்த நாட்டமும் வரல. பெரிய செல்வாக்கு மிக்க பெண்மணி. அவர்களுடைய அந்தஸ்து அரபுலகம் முழுக்க பரவி இருந்துச்சு. நிறைய பேர் அவங்கள திரும்ப கல்யாணத்துக்கு சம்பந்தம் பேசினாங்க. யாருக்கும் ஹதீஜா அம்மா அவர்கள் பிடி கொடுக்கல. ஹதீஜா அம்மாவுடைய 40வது வயசுல அவங்களுடைய வியாபார கூட்டத்திற்கு ஒரு மேனேஜர் தேவைப்பட்டார். அபூ தாலிப் தன்னுடைய மகன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னார், உங்களுக்கு என்னால் ஒரு வியாபாரத்தை செஞ்சு தர முடியல, எங்கிட்ட வசதி இல்லை, உங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்து தர எனக்கு சக்தி இல்லை. இந்த ஊரில் பெரிய செல்வப்பெண் ஹதீஜா, அவங்க ஒரு வேலைக்காரர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நான் உங்களை அவங்கள்ட்ட சேர்த்து விடட்டுமான்னு கேட்டார். நான் ஒரு கதை போங்கிற சொல்கிறேன், ஆனால் இப்படித்தான் வரலாறு கேட்டாங்க. அப்படி கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி நான் சேர்ந்துக்கிறேன்னாங்க. ஹதீஜா அம்மா இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேலைக்கு சேர்த்து விட்டார் அபூ தாலிப். சேர்ந்த உடனே சிரியாவுக்கு பயணம் போனோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 12வது வயசுல சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை சிரியாவுக்கு போயிருக்காங்க. இப்ப 25வது வயசுல அவங்க சிரியாவுக்கு போறாங்க. கூட மைசிரா என்கிற ஒரு அடிமையையும் துணைக்கு அனுப்பி வைத்தார்.
இந்த பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக வியாபாரம் செய்து நல்ல லாபம் ஈட்டிக் கொண்டு வந்தார்கள். மைசிரா என்கிற அந்த அடிமை கதீஜா அம்மா இடத்திலே இந்த பயணத்தில் பெருமானாரிடத்தில் என்ன இயல்புகளை நான் பார்த்தேன் என்பதை வியந்து வியந்து சொல்கிறார். அந்த இயல்புகளை கேட்க கேட்க கதீஜா அம்மாவுடைய மனம் திறக்கிறது. ஒரு புதிய நபி வருவார் என்று செய்தி சொல்லப்பட்டது. அந்த நபிக்கான அடையாளங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதுவெல்லாம் இருப்பதை கதீஜா அம்மா உணர்ந்து கொண்டார். வரலாறு சொல்லுகிற செய்தி என்னன்னா, நிபுணர்கள் தருகிற செய்தி என்னன்னா, கதீஜா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. பின்னால் ஒரு நபி வருவார் என்பதற்கான என்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்ததோ அந்த அடையாளங்களை எல்லாம் தனது அறிவார்த்தமான சிந்தனையிலே தேக்கி வைத்திருந்த கதீஜா அம்மா அவர்கள் அந்த அடையாளங்கள் பெருமானாரிடத்தில் இருப்பதை உணர்ந்த பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ் கிட்டேயே கேட்டாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் பெரிய தந்தை அபூ தாலிபிடத்தில் பேசுங்கள். ஒரு பெண்ணை வழியில இடை ஆளாக வைத்து அபூ தாலிபிடத்தில் பேசப்பட்டது. அபூ தாலிபுக்கு சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் கையில் காசு எதுவும் இல்லாத, எந்த வசதியும் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அப்படி தன்னுடைய சகோதரருடைய மகனுக்கு ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்குது, அதுவும் கதீஜா அம்மா இடத்துல சம்பந்தம் கிடைக்குதுன்னு உடனே ரொம்ப சந்தோஷத்தோட சம்மதிச்சாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா அம்மாவுக்கும் திருமணம் நடந்தது. அப்போ ரசூலுல்லாஹுடைய வயசு 25, கதீஜா அம்மாவுடைய வயசு 40. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே பெருமானாரின் அந்தஸ்து அவர்களுக்கு புரிந்திருந்தது. அந்தஸ்து புரிந்திருக்கிற போது எப்படி நடந்து கொள்வார்கள்? கதீஜா ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய செல்வ சீமாட்டி, பலரும் சம்பந்தம் பேச வேண்டாம் என்று மறுத்த ஒரு செல்வ சீமாட்டி, வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிற அளவுக்கு அறிவாற்றல் உள்ள ஒரு பெண்மணி. கதீஜா அம்மா அவ்வளவு பெரிய அறிவாற்றல், ஒரு கெத்து இருக்குமா இல்லையா? ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்த பிறகு ஒரு இடத்திலேயும் கூட அந்த கெத்து வெளிப்படலையே. காரணம் என்னன்னா, பெருமானாரை அவரது வருகைக்கு முன்னாலேயே தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு மிகவும் இணக்கமான, நெருக்கமான, அன்பான மனைவியாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல எனக்கு ரொம்ப ரோஷம் யார் விஷயத்துல மாகிர்து, எனக்கு ரொம்ப ரோஷம் யார் விஷயத்துல வரும்னா கதீஜா அம்மா விஷயத்துல தான் வரும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் கதீஜா அம்மா பத்தி தான் பேசுவாங்க. ஒரு தடவை சொல்றாங்க ஆயிஷா அம்மா, ஒரு தடவை எனக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், அந்த தாடை சிவந்த கிழவியை பத்தி எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க? தாடை சிவந்த கிழவியை பத்தி அல்லாஹ் அதை விட சிறந்ததை உங்களுக்கு தரவில்லையா? ஏன்னா கதீஜா அம்மா ஏற்கனவே கல்யாணமாய் குழந்தை பெற்றவங்க, ஆயிஷா அம்மா கன்னி பெண். அதை நினப்பில் வச்சுக்கிட்டு சொன்னாங்க, அதை விட சிறந்தது அல்லாஹ் உங்களுக்கு தரலையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ஒருபோதும் என்னை கதீஜா விஷயத்தில் இப்படி பேசாதீர்கள். இந்த உலகமே என்னை பொய்யாக்கிய போது ஆமனத், அவர் ஈமான் கொண்டார். இந்த உலகம் என்னை ஒதுக்கி வைத்த போது தன் சொத்துக்களை எல்லாம் எனக்கு அவர் செலவு செய்தார். எல்லாத்தையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு குழந்தை பெற்று கொடுத்தது அவங்க தான். இது என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையில பேசுறதுக்கு வழியே இல்லாம போச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மாவோடு அவ்வளவு இன்பமான ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நாம இங்க அதை புரிஞ்சுக்கணும்னா, வயசு மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அதுல என்னெல்லாம் டிஃபிகல்டிஸ் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி இந்த அன்பு ஒன்றாக சேர்ந்து இந்த மரியாதை ஒன்றாக வந்ததுக்கு காரணம் கதீஜா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பது முன்னாலேயே தெரிந்திருந்தது. அதனாலதான் கதீஜா அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஹிரா மலைக்கு மேலே ஏறி போனாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, காரியங்களை கவனிச்சுக்கிறதுக்காக. ஹிரா மலைக்கு மேலே ஏறி போகும்போது, ஹிரா மலைக்கு ஏன் போறோம்? ஹிரா மலை இருக்கா இல்லையா? அங்க என்ன விசேஷம்? அங்கதான் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் இறங்குச்சு இல்லையா? இந்த ஹிரா அப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை வருமா இல்லையா? குர்ஆன் இறங்குற இடத்த பார்க்கணும்னு எல்லாரும் போறோம். அங்க ஏறும்போது எனக்கு தெரிஞ்சு 95% பேருடைய நாக்கில்
இது குர்ஆன் இறங்கின இடம்னு அந்த வார்த்தை வராது. 95% பேர் வாயில வர்ற வார்த்தை என்னன்னா ஹதீஜா அம்மா ஏறின மலைன்னு தான் வார்த்தை. நீங்களும் போய் பார்த்து, நான் போய் பார்த்தேன். நான் போய் ஏறும்போது பாதி தூரம் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் எங்க கூட வந்தவர்கிட்ட சொன்னேன், வேணாங்க திரும்பி போயிடலாம். அவர் சொன்னார் பக்கத்தில் பாருங்க. பக்கத்தில் ஒரு அம்மா முதுகு கூண் விழுந்துருச்சு. கூண் விழுந்த முதுகோடு அந்த அம்மா மேலே ஏறிட்டு இருக்கேன். அதில் நீங்க பாருங்க என்ன. அப்போ நான் வாங்க போகலாம் அப்படின்னு ஏறினா காதுல இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் திரும்பினாலும் வந்து விடுகிற வார்த்தை என்னன்னா, எப்படித்தான் ஹதீஜா அம்மா இந்த மலை மேலே ஏறினாங்களோ. அப்படி ஏறினாங்கன்னா அவர்களுக்கு தெரிந்திருந்தது தான் யாருக்கு பணிவிடை செய்கிறோம் என்பது தெரிந்தது. அதனால் எந்த நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கோணாமல் வாழ்ந்து கொண்டார். அப்படி ஒரு மிகச்சி எப்ப நினைச்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெகிழ்ச்சி அளிக்கிற வார்த்தை ஹதீஜா என்கிற வார்த்தை. ஹதீஸ்ல ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா அம்மாவுடைய ஞாபகம் வந்துருச்சுன்னா ஒரு ஆடு அறுத்து அதனுடைய இறைச்சியை ஹதீஜா அம்மாவுடைய தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஹதீஜா அம்மாவின் பெருமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார். சொன்னா அது தனியா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா அம்மாவை முதல் திருமணம் செய்துக்கிட்டாங்க. அப்ப ஹதீஜா அம்மாவுக்கு 15 வயசு அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய மொத்த குழந்தைகள் 7 பேர். மொத்த குழந்தைங்க 7 பேர். 6 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தது. முதல் குழந்தைக்கு பெயர் காசிம். அதுவும் நமக்கு தெரியணுமா இல்லையா? ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? நீங்க ரப்பி சித்னி இல்மா சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதல் குழந்தைக்கு பேரு காசிம். அதுக்கு அடுத்து ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதுக்கு அடுத்து குழந்தைக்கு பேர் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதற்கு அடுத்து ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதற்கு அடுத்து உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதற்கு அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 6வது குழந்தைக்கு பெயர் தாஹிர். ரசூலுல்லாஹ்வுடைய 6வது குழந்தைக்கு பேர் தாஹிர். முதல் குழந்தை ஆண் குழந்தை, கடைசியா பிறந்ததும் ஆண் குழந்தை. கடைசியா பிறந்த குழந்தை இஸ்லாம் நபித்துவத்திற்கு பிறகு பிறந்த குழந்தை. நபித்துவத்திற்கு பிறகு பிறந்த குழந்தை. முதல் குழந்தை ஆண் குழந்தையும் சின்ன வயசுலயே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. கடைசி குழந்தை தாகிரும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப 2 ஆண் குழந்தைகள் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. மீதி 4 தானுங்க. மீதி 4 பெண் குழந்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இந்த பெண் இப்ப முதல் ஆண் குழந்தைக்கு பெயர் காசிம், கடைசி ஆண் குழந்தைக்கு பெயர் தாகிர். தாகிர் என்னையே நீங்க குழப்பக்கூடாது. முதல் ஆண் குழந்தைக்கு பேர் காசிம், கடைசி ஆண் குழந்தைக்கு பேரு தாகிர். சரியா? அப்ப இடையில இருந்த 4 பெண் குழந்தைகள். திரும்பி ஒரு தடவை சொல்லட்டா, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா. எப்பவுமே பொட்ட பிள்ளைங்களோட பேர் இருக்கு இல்லையா, அவங்க பேர் படிக்கும்போது அவங்களுடைய கணவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இந்த 4 பெண் குழந்தைகள் பேர் தெரிஞ்சுக்கிட்டோமே, அது தெரிஞ்சா பத்தாது. அது எப்ப கம்ப்ளீட் ஆகும்னா அவங்களுடைய கணவர் பேரும் தெரியணும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர் பேர் தான் நமக்கு அவ்வளோக்கா தெரியாது. நான் சொல்லித்தர்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர் பேரு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், மூத்த மருமகன், ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பாராட்டி இருக்கிறாங்க அவர். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு, நமக்கு ஞாபகத்தில் இல்லாத ஒரு பெயர் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு. 2வது மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா. அவங்கள உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் நமக்கு தெரியுமா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு. அதுக்கப்புறம் ருக்கையா அம்மா இடையில வஃபாத் ஆயிட்டாங்க, உடம்பு சரியில்லாம சீக்கிரமா வஃபாத் ஆயிட்டாங்க. அதனால அவருக்கே தன்னுடைய 3வது மகள் உம்மு சலமா மாஷா அல்லாஹ், உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்களை திருமணம் செய்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய 4வது மகள் யாருங்க? மாஷா. இப்போ நமக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கு? ரொம்ப ஈஸியா ரசூலுல்லாஹ்வுடைய மகள்களையும் மருமகள்களையும் பார்த்துடலாம். ஒரே பேர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஞாபகத்தில் வச்சா போதும். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா.
ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உம்மு குல்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர். 6 குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தவர் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. கதீஜா அம்மா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50வது வயசுல கதீஜா அம்மா வஃபாத்தானார்கள். அதுக்கு காரணம் மக்காவின் காஃபிர்கள் முஸ்லிம்களை 3 வருஷம் சமூக பகிஷ்காரம் செய்து வைத்தார். எல்லா கடைகள்ல அவங்களுக்கு பொருள் கொடுக்கக்கூடாது, யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அவங்க சமூக பகிஷ்காரம் செஞ்சு வச்சாங்க. அந்த காலத்துல அவங்களோட இருந்த முஸ்லிம்கள் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு கதீஜா அம்மா கிட்ட தான் இருந்துச்சு. கதீஜா அம்மா தன் சொத்து முழுவதையும் செலவு செய்தார். கதீஜா அம்மா கோடீஸ்வரின்னு சொன்னமா இல்லையா? கோடீஸ்வரியுடைய சொத்தெல்லாம் எங்க போச்சு? ரசூல்லா மதீனாவுக்கு போகும்போது எதையும் எடுத்துட்டு போலையே, அவங்கள்ட்ட எந்த காசும் இருக்கலையே. இப்போ கதீஜா அம்மாவுடைய சொத்தெல்லாம் எதுல போச்சுன்னா சகீஃப பனி அபி தாலிபிலே அவங்க 3 வருஷம் சமூக பகிஷ்காரம் செய்து வைக்கப்பட்டிருந்த போது அதில் போச்சு. அதில் மாத்திரமல்ல, அவங்க அங்க ஒழுங்கா சாப்பாடு கிடைக்காது. சஹாபாக்கள் சொல்றாங்க, உணவு கிடைக்காததுனால நாங்கள் இலைதலைகளை சாப்பிடுவோம், அதனால் ஆடு விட்டை போடுவது போல் நாங்கள் மனம் கழிப்போம் சொல்றோம். அவ்வளவு கஷ்டம். குழந்தைகள் அழுகிற சத்தம் காபாவிலே தவாஃப் செய்தவர்களை சங்கடப்படுத்துமா அந்த அளவுக்கு. அந்த இடத்துல கதீஜா அம்மாவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிறந்திருந்தாங்க. அவங்களால ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் கவனித்து அவங்களையும் கவனிச்சுக்க முடியல. ஃபாத்திமா அம்மாவும் உடல் நலம் இல்லாதவங்க தான். ஃபாத்திமா அம்மாவும் உடல் நலம் இல்லாதவங்க தான். அவங்க வஃபாத்தானதுக்கும் சீக்கிரமே மௌத்தானதுக்கும் காரணம் அவங்களுடைய உடல் ஆரோக்கிய குறைவு தான். எதனால் உடல் நலம் இல்லாம போச்சுன்னா, குழந்தையாக அவர்கள் இருந்த நேரத்தில் அவர்களுக்கு உரிய போஷாக்கு கிடைக்கல. அதே காரணத்தாலே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் உடல்நல குறைவு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50வது வயசில், அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கதீஜா அம்மாவுக்கு 65வது வயசுல கதீஜா அம்மா அவர்கள் வஃபாத்தார். ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை இல்லையா? ஒரு கணவரை கைப்பிடித்து அந்த கணவரை உச்ச நிலைக்கு கொண்டு வந்து விட்ட பிறகு ஒரு பெண் இறந்து போகிறார் என்றால் இதை விட வேற என்ன பெரிய இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. அல்லாஹ் அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்த போது அதை வாங்கிக் கொள்கிற நசீபை கதீஜா அம்மாவுக்கு கொடுத்தான். கதீஜா அம்மா எப்படி சட்டுன்னு ஒத்துக்குவாங்க? குர்ஆன் போய் சொல்லப்பட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்கன்னு வருதா இல்லையா? அப்படிதானே வருது. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வை முதல்ல ஈமான் கொண்டது யாருங்க? எப்படி ஈமான் கொண்டாங்கன்னா, அவங்க முதல்லயே தெரிஞ்சுதான் ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் பண்ணாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று சொல்லப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக ஒத்துழைப்பாக இருந்தார். தொழ போவாங்களாம், எல்லாரும் கேலி பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ போகும்போது பெருமானார் கூட போறது கதீஜா அம்மா, அவங்க கூட போறது ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. பல பேரும் சொல்றான், இது எல்லாரும் கேலி பேசு, இவர் என்ன வித்தியாசமா செய்யறாரு, இவர் என்ன வேற மாதிரி நடக்கிறாரு என்று எல்லாரும் பேசுகிற போது யாருடைய பேச்சுக்கும் அஞ்சாமல் பெருமானாருக்கு உடன்பட்டு நின்றார்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி கதீஜா அம்மா. பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை அவங்களோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருந்தாங்க 50 வயசுல. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த காலத்துல எல்லோருமே பல பெண்களை திருமணம் செய்திருப்பார். பலதார மனம் என்பது ஒரு சகஜமான நடைமுறையாக இருந்துச்சு. நான் ஒரு சுவையான செய்தி சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. அவங்க தகப்பனார் பேர் என்ன? அப்துல் முத்தலிப். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவங்க தகப்பனார் பேர் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் அப்துல்லாவுக்கு பொண்ணு பார்க்க போறாரு. ஆமினா அம்மாவை ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஆமினா அம்மாவை சம்பந்தம் பேச போறாரு. ஒரு குடும்பத்துக்கிட்ட வஹபனுடைய குடும்பத்தில் போய் சம்பந்தம் பேச போறாரு. சம்பந்தம் பேச அப்துல் முத்தலிப் அவர் ஊர் தலைவர். அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாருன்னு இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உங்க மகனுக்கு நாங்க பொண்ணு தர்றோம், ஒரு நிபந்தனை என்னன்னா, நீங்களும் எங்களுடைய ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும். அப்துல்லா மகனுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கிறார். அவர்
மகனுக்கு சம்பந்தம் பேச வந்த இடத்துல அந்த காலத்துல அப்படித்தான் தலைவர்களுக்கு யாராவது ஒருவரை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு மரியாதை அது. அதனால அப்துல் முத்தலிபிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மகன் அப்துல்லாவுக்கு நாங்க ஒரு பொண்ணு தர்றோம், இன்னொரு பொண்ணை நீங்களும் கட்டிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லாவுக்கு திருமணம் நடந்த போது அப்துல் முத்தலிபுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ரசூலுல்லாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி அப்துல் முத்தலிபுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் ஹம்சா. ரசூலுல்லாவுக்கு ஹம்சான்னு ஒரு சிறிய தந்தை இருந்தார்னு நம்ம கேள்விப்படுமா இல்லையா? ரசூலுல்லாவும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஒரே அம்மாட்ட பால் குடிச்சிருக்காங்க. அதனால அவங்க 2 பேரும் ஒரு வகையில் அவர் சின்னத்தா, இன்னொரு வகையில் அவர் சகோதரர். இப்போ ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ரசூலுல்லாவுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் எவ்வளோங்க? அச்சா, அதுக்கப்புறமும் அப்துல் முத்தலிபுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் சஃபியா. ரசூலுல்லாவுக்கு சஃபியான்னு ஒரு மாமி உண்டு, அவர்களை விட வயதில் குறைந்தவர். அப்ப அந்த காலம் எப்படின்னா, ஒருத்தர் பல ஆள்களை பல பெண்களை திருமணம் செய்வதோ, வயதானவர்கள் இளம் பெண்களை திருமணம் செய்வதோ, வயது மூத்தவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதோ அரிதாக அபூர்வமாக இல்லாத காலம் அது. அந்த நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையின் வேகத்தில் இருந்த காலத்தில், மக்கள் எல்லோரும் அங்கீகரிக்கப்பட்டவராக இருந்த காலத்தில், மரியாதைக்குரியவராக இருந்த காலத்தில், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர இன்னொரு பெண்ணை பெருமானார் வாழ்க்கையில் நினைத்தும் பார்க்கவில்லை. அப்ப அவருடைய இளமை காலம் முழுக்க ஒரே பெண்மணியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். கதீஜா அம்மா மௌத்தாகும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு மகள் ருக்கையா அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே 2 சின்ன பெண் குழந்தைகள் இருந்தார்கள். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அவங்களை கவனிக்கணுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மாமிமார்கள், இப்ப சொன்னனே சஃபியா அம்மா, அவங்க ரசூலுல்லாஹ்வை நிர்பந்தம் பண்றாங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது என்று பேசுகிற போது யாரை திருமணம் செய்யலாம் என்று யோசித்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகத்தில் வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று ஈமான் கொண்ட பிறகு தன்னுடைய கணவனை இழந்த சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தாங்க. சௌதா அம்மாவுக்கு 6 குழந்தைகள் இருந்தாங்க. 6 குழந்தைங்க இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. குறைஷி பெண்மணி, அவருடைய கணவர் இறந்து போயிட்டாரு, விதவையாக இருக்கிறார்கள், அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா அம்மாவை திருமணம் செய்தார். ரசூலுல்லாஹ்வுடைய 2வது மனைவி, உங்களுடைய பேர் என்னங்க? நம்முடைய தாய் சௌதா அம்மா இல்லையா? எங்க ஹஸரத்து சபீரில் ஹஸரத்து கதீஜா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. கதீஜா அம்மா, ஆயிஷா அம்மா, அது அடிவயத்திலிருந்து அந்த வார்த்தை வரும். கதீஜா அம்மா, ஆயிஷா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய அம்மாமார்கள், அவங்கள மாதிரி புனிதமான அம்மாமார்கள் நமக்கு யார் கிடைப்பாங்க? இப்போ 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. கொஞ்சம் தடினமான, கொஞ்சம் கனத்த உடம்பு. 6 குழந்தைகளுக்கு தாயாக இருந்த சௌதா அம்மாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வதாக திருமணம் செய்தார்கள். அவர்களுடைய குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் என்ற நினைப்பில். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 50. 50வது வயசுல 2வது கல்யாணம் பண்றாங்க இல்லையா? இப்ப நம்ம எப்போதும் பேசுகிற போது இந்த விஷயத்தை நினைவில் வைக்கிற போது இதை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்தார்கள் தான். ஆனால் 2வது திருமணத்தை செய்கிற போது அவருடைய வயசு 50. இளமை காலம் முழுக்க ஒரு மனைவியோடு அவர்கள் கழித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணாசையால் இந்த திருமணங்களை செய்யவில்லை. அப்படி இருந்துச்சுன்னா எப்பவே செஞ்சிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காம உணர்வு, ஆண்மை பலமாக இருந்ததுன்னு ஹதீஸ்கள்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்தில் ஒரே நேரத்தில் அவர்கள் ஒரே இரவில் அவருடைய 9 மனைவியரோடும் ஒரு இரவை கழித்திருக்கிறார்கள். 9 மனைவியரோடும் அவர்கள் உறவு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. அப்ப அந்த சக்தி அது சராசரி சக்தி அல்ல, நபித்துவ சக்தி. அது அல்லாஹ் நபிக்கு ஒரு சக்தியை கொடுத்து, நபிங்கிறது உடலில் மனிதரை போல் இருப்பார். ஆனா எல்லா வகையிலும் நபியை மனுஷர் மாதிரியே கற்பனை பண்ணிக்க முடியாது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடியால் அடிச்சாங்க, கடல் பொளந்துதா இல்லையா? எல்லாரும் அடித்தாலும் பொளக்குமா? ரசூல்லா ஒரு பெரிய பாறையை, சஹாபாக்களால் உடைக்க முடியாத ஒரு பாறையை ரசூல்லா வந்து உடைச்சாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அப்பதான் பார்த்தாங்க ரசூல்லாவுடைய அந்த மேலே ஜுப்பா மேலே போன போது பசினால ரசூல்லா வயிற்றுல கல்லை கட்டி இருந்தாங்க. ரசூல்லா வயிற்றுல கல்லை கட்டி இருந்தாங்கன்னு சமுதாயத்துக்கு எப்போ தெரிஞ்சது தெரியுமா? அப்பதான் தெரிஞ்சது. அவங்க பாறையை அடிக்கிறதுக்காக ஓங்கின போது அவங்களுடைய சட்டை விலகி கல் கட்டப்பட்டிருக்கிறது வெளியே தெரிஞ்சது. அப்ப அப்படி பசியோடு இருக்கிற போது பெருமானார் அடித்தார்கள், அந்த பாறை உடைந்ததுன்னு பார்க்கிறோம். அது நபித்துவ சக்தி. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நபித்துவ சக்தி எப்படி இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஆண்மை பலம் இருந்த போதும் கூட இளமை காலம் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியோடு கழித்தார்கள். இரண்டாவது அவர்கள் திருமணம் செய்தது 50வது வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கும்போது ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பட்டு துணியை கொண்டு வந்து காட்டினார். பட்டு துணியை காட்டினார். அதுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள். அந்த படம் இருந்துச்சு. அதை காட்டப்பட்டது அவருக்கு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன யூகிச்சுக்கிட்டாங்க, இவர்களை திருமணம் செய்யுமாறு தனக்கு சொல்லப்படுகிறதுன்னு விளங்கிக்கிட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தோஷத்தோடு சம்மதம் தெரிவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் செய்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு எவ்வளவு? 50, 51 இப்படி வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வயசு 50னே வச்சுக்கோங்க. 50. ஆயிஷா அம்மாவுக்கு வயசு 6. ஆயிஷா அம்மாவுடைய வயசு ஹதீஸ் வருகிறது, தஸவ்வஜனியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன பின்த் சித்தின். நான் 6 வயது பெண்ணாக இருக்கிற போது, சிறுமியாக இருக்கும் போது பெருமானார் என்னை திருமணம் செய்து கொண்டார்கள். வ பனாபி வ அன பின்த் திஸ்இன். 9 வயதாக இருக்கிற போது பாலிகான பிறகு என்னை தன்னோடு வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டார். இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? அல்லாஹ் பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக இப்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு சொன்னான். சின்ன வயசு பிள்ளைய பெரிய மனுஷர் எப்படிங்க கல்யாணம் பண்ணாருன்னா, அந்த காலத்துல இது சகஜமாக இருந்தது. அந்த காலத்து சமூக அமைப்புல இது சகஜமாக இருந்தது. இதை யாராவது குறை சொன்னாங்கன்னா நாம என்ன பார்க்கணும், இந்த ராமன் சீதா கல்யாணம் இருக்கு பாருங்க, அது வருது. அந்த நேரத்தில் ராமனுக்கு வயசு 8, சீதைக்கு வயசு 6ன்னு வருது. அப்ப எல்லா சமயங்களிலும் எல்லா சமூகங்களிலும் சிறு வயசு பெண்களை திருமணம் செய்கிற பழக்கம் இருந்தது. என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்பதுதான் கவனிக்க வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம நோக்கத்தில் திருமணம் செய்வதாக இருந்தால் முன்னாலேயே பல பெண்களை திருமணம் செஞ்சிருக்கலாம். இது அப்படி அல்ல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 51வது வயசுல 6 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போன உடனே மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அந்த அறையை ஆயிஷா நாயகியினுடைய அறை என்று பெருமானார் கொடுத்தார்கள். நீங்க இன்னும் பாருங்க, ரசூல்லா அடங்கி இருக்கிறது யாருடைய அறையில? என்னன்னா, ரசூல்லா தனக்குன்னு அந்த அறையை கூட சொந்தமாக்கி கொள்ள விரும்பவில்லை. மஸ்ஜிது நபவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கைப்பட கட்டினார்கள். அதில் ஒரு அறையை ஒதுக்கினார்கள். அந்த அறை ஆயிஷா அம்மாவுக்கு அந்த அறை ஒதுக்கப்பட்டது. அது ரசூலுல்லாஹ்வுக்குன்னு ஒதுக்கப்படல. அந்த அறை ஆயிஷா அம்மாவுக்குன்னு தரப்பட்டது. அங்க போனதற்கு பிறகு ஆயிஷா அம்மாவை தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். ஆயிஷா அம்மாவை எப்ப சேர்க்கிறாங்க ரசூலுல்லாஹ்? மதீனாவுக்கு போன உடனே சேர்த்துக்கிறாங்க. சகோதரர்களே, காரணம் என்னன்னா, அதற்கு பிறகுதான் மார்க்கத்தின் ஏராளமான சட்டங்கள் அமுலாக தொடங்கியது. எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சது அங்கதானே. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துல்லியமாக கவனித்து அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை சமூகத்திற்கு சொல்லுவதற்காகவே அல்லாஹ் செய்த ஏற்பாடு ஆயிஷா அம்மாவுடைய திருமணம். ஆயிஷா அம்மாவை பற்றி அறிஞர்கள் சொல்வார்கள், போட்டோஜெனிக் மெமரி. எதை ஒன்னையும் பார்த்த உடனே அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கிற திறன், எதையும் யூகிச்சுக்கிற திறன். ஆயிஷா அம்மா வெறும் அறிவாளி மட்டுமல்ல, இமாம்கள்னு சொல்றோமா, சட்டம் ஆய்ந்து செல்லக்கூடிய இமாம்கள் சொல்றோமா இல்லையா, அதற்கெல்லாம் முன்னோடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஸுகளை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆயிஷா அம்மா எவ்வளவு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க.
2210 ஹதீசுகள் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவுங்க? இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆயிஷா அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து 2210. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மா அஷ்கல அலைனா அலா அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு எந்த குழப்பம் வந்தாலும் நாங்க ஆயிஷா அம்மாட்ட போவோம், ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வோம். பல விஷயத்துல ஒரு கட்டத்துல சஹாபாக்களுக்கு இடையில நிகாஹுல் முத்ஆ அப்படின்னு ஒரு திருமணம் ஜாஹிலியா காலத்துல பழக்கத்துல இருந்துச்சு. ஒரு ஊருக்கு போறது, அங்க ஒரு பெண்ணை ஒரு காலம் பேசி காசு பேசி கல்யாணம் பண்ணிக்கிறது. 3 மாசத்துக்கு ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இத்தனை ரூபா. இப்படி ஒரு பழக்கம் ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. இப்ப இந்த திருமண நடைமுறை இஸ்லாத்திலும் இருக்கிறது என்று சில பேர் வாதிட்டார்கள். அதிலும் குறிப்பா இப்ப இந்த ஷியான்னு சொல்றாங்க பாருங்க, அந்த பிரிவினர் இந்த கருத்தை வைத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் அதை மறுத்து அது கிடையாது என்ற ஆயத்து அடிப்படையில அதை மறுத்து அது ரத்து செய்யப்பட்டு விட்டதுன்னு சொன்னவங்க. அப்ப ஆயிஷா அம்மா வெறும் ஹதீஸ் சொன்னவங்க மாத்திரம் அல்ல, ஹதீஸுக்கு மேல அதில் இருக்கிற சட்டங்களை ஆய்வு செய்து சொன்னவர். அதனால் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த தீனில் 4இல் 1 பங்குக்கு ஆயிஷா அம்மா சொந்தம். தீன்ல எவ்வளவு சட்டம் இருக்கோ அதுல 4இல் 1 பங்குக்கு ஆயிஷா அம்மா சொந்தம். இப்ப நாம என்ன பார்க்கணும், ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணினது சின்ன வயசுல, அது அன்றைய சமூகத்துல நடைமுறையில இருந்தது. நீங்க நான் சொல்றேன்னு யாரும் கோவிச்சுக்காதீங்க, பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணாரு. இப்ப பெரியாருக்கு என்ன வயசு, மணியம்மையாருக்கு என்ன வயசு? நம்ம யாரையும் விமர்சனம் பண்றதுக்குன்னு பேசல, அப்படின்னு சொல்லல. அது அந்த காலத்தில் ஒரு சகஜமான, அது ஒரு விகார கண்ணோடு பார்க்கிற விஷயம் அல்ல, அன்று அது ஒரு சகஜமான விஷயமாக இருந்தது. அதை தாண்டி இந்த கல்யாணத்தால் என்ன நன்மை நடந்தது அப்படி வரணுமா இல்லையா? இதை தாண்டி இந்த கல்யாணத்தால என்ன நன்மை நடந்துச்சு, இவர் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணாரு, இந்த கல்யாணத்தால என்ன நன்மை நடந்துச்சுன்னு வேணுமா இல்லையா? அந்த நன்மை நடந்ததா இல்லையா? சமூகம் பலனடைந்ததா இல்லையா? பலனடைந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 2210 ஹதீசுகளை சமூகத்திற்கு சொன்னார்கள். மார்க்கத்தின் 4இல் 1 பங்கு சட்டம் அவர்கள் சொன்ன செய்திகளிலிருந்து சமுதாயத்துக்கு கிடைச்சது. நுணுக்கமான விஷயங்களை அவங்க சொன்னாங்க. இப்ப ரமலான் நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நான் எத்தனை மணிக்கு பேச ஆரம்பிச்சேன்? 8:30. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரமலான் நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், குளிப்பு கடமையானா குளிச்சுட்டு சஹர் செய்யணுமா, இல்லை சஹர் செஞ்சுட்டு பின்னாடி ஃபஜ்ருக்கு குளிச்சுக்கணும்? சந்தேகம் வரும். சஹாபாக்கள் காலத்திலையும் வந்துச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, குளிச்சுட்டு தான் சஹர் செய்யணும். ஆயிஷா அம்மாட்ட போனாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இல்லை முதல்ல சஹர் செஞ்சுட்டு அப்புறம் சுபுவுக்கு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி நடந்து கொள்வோம்னு சொன்னோம். என்னாச்சு? சட்டம் ஆண்களுடைய சட்டத்தை விட, ஏன்னா இந்த சட்டத்தை யாரு தான் சொல்ல முடியும்? வீட்டில் இருக்கிற மனைவி தானே சொல்ல முடியும். அப்படி பல சட்டங்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமூகத்திற்கு சொன்னார்கள். சாதாரணமா பெண்கள் வெளியே சொல்வதற்கு வெட்கப்படுகிற செய்திகளை கூட தீன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சமூகத்திற்கு தயக்கம் இல்லாமல் சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அதெல்லாம் அந்த திருமணத்தினால கிடைச்ச பிரயோஜனம். யாராவது ஆயிஷா அம்மாவுடைய திருமணத்தை பற்றி பேசுவார்களானால் நாம கேட்க வேண்டிய கேள்விகள் ஒண்ணு, இந்த சமூகத்தில் இல்லாததையா செய்தார்கள்? அந்த நேரத்தில் செய்யாதையா உங்க ஆளுகள்லாம் செய்யாதையா செஞ்சாங்க? முதல் கேள்வி. 2வது கேள்வி, அந்த திருமணத்தால் என்ன பலன் கிடைச்சதோ அது மாதிரி பலனை இந்த உலகத்தில் வேறு எந்த திருமணத்திலேயாவது நீ பார்த்திருக்கியா? சொல்லு. ஆயிஷா நாயகி இப்படி இந்த சமூகத்திற்கு பலனளித்தார்கள். 3வது ஒண்ணு, அந்த பெண்ணுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெருமானார் கொடுத்தார்களா இல்லையா? கல்யாணம் பண்ணாங்கிறது வேற, கல்யாணம் பண்ணி வெறும் தனது ஆசைக்கான மனைவியாக மாத்திரம் வைத்திருந்தார்களா? அந்த பொண்ணுக்கு அவர்கள் எவ்வளவு அந்தஸ்து கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற போது ஆயிஷா அம்மாவுக்கு வயசு 18. அந்த அம்மையாருக்கு இன்றைக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன? இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை என்னன்னு சொல்றோம் நம்ம? இந்த சமூகத்துல பெண்களுக்கு இருக்கிற மரியாதை என்னங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது முஹம்மதுனுடைய வீடுன்னு சொல்றது இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அறை என்று சொல்றோம். அப்ப அந்த பெண்மணிக்கு ஒரு கல்யாணத்தால ஒரு பெண்மணிக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு வேணுமா இல்லையா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு என்ன நன்மை என்று யோசிக்கிற போது அந்த திருமணத்தால் அதிகம் பயனடைந்தவர் ஆயிஷா
ரலியல்லாஹு தஆலா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணாவது திருமணம் செய்தது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை. அவங்க எப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னா 51வது வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இந்த வயசையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வரணும். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. உஹது யுத்தம் நடக்குது. உஹது யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது யுத்தம் நடக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனது 53வது வயசுல. அதுக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு இது நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு என்ன? 56. 56வது வயசுல 4வது திருமணம் செய்தார்கள். இதை விளங்கிறதுக்கு எதுக்கு சொல்றேன்? இனி இதுக்கு அடுத்து நான் வேகமா சொல்லிட்டு போவேன். அப்படி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, அந்த திருமணங்கள் எல்லாம் 56வது வயசுக்கு பிறகு நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 11 மனைவிமார்கள். அந்த 11 மனைவிமார்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? சொல்ல போறது இதுவரைக்கும் 3 பேர் தான் பார்த்திருக்கோம். ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு எவ்வளவு ஆச்சு? 56 வயசு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற 8 திருமணங்களும் 56 வயசுக்கு பின்னால் நடைபெற்றது. ஏன்னா இந்த உலக ரசூலுல்லாஹ்வை பத்தி இதை பத்தி பேசும்போது ஒரு மாதிரி கண்ணோட்டத்தோட பார்க்கறாங்களா இல்லையா? அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட வேண்டும். இந்த திருமணங்கள் 56 வயசுக்கு பிறகு செய்யப்பட்டது. அதுக்கு அடுத்து 4வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் பண்ணது ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா. பெருமானாருடைய அடுத்த மனைவி ஹஃப்ஸா. அவங்களுடைய கணவர் உஹது யுத்தத்தில் ஷஹீதாகி இருந்தார். அவங்க யாருன்னா பெருமானாருடைய அருமை தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மருமகன் உஹது யுத்தத்தில் ஷஹீதான உடனே மகள் விதவையா இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு ஒரு தகப்பனாருக்கு ஒரு துடிப்பு இருக்குமா இல்லையா? இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் முதல்ல ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிங்க. அந்த காலத்துல தான் 2 கல்யாணம் பண்றது சாத்தியம் தானே. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எனக்கு இப்ப தேவையில்லைன்னு. அதுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போனா அவர் பதிலே பேசல. முதல்ல போனவராவது ஒரு பதில் சொன்னாரு, மன்னிக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா தான் போறாங்க. முதல்ல அவங்க போனது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. ரெண்டாவது அவர் போனது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பேசவே இல்லை. அவருக்கு ரொம்ப மன சங்கடமாச்சு. சங்கடத்தோட போகும்போது எதிரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தபோது ரசூலுல்லாஹ்ட்ட தன்னுடைய சங்கடத்தை சொன்னார். யார் ரசூலல்லாஹ், என் மக இப்படி விதவையா இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கேன்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்டேன். அவர் இப்போ எனக்கு தேவையில்லைன்ட்டாரு. அபூபக்கர்கிட்ட கேட்டேன் ரலியல்லாஹு தஆலா, அவர்கிட்ட கேட்டேன், அவர் பதிலே பேசல யார் ரசூலல்லாஹ்னு சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களது மகளுக்கு அவரை விட சிறந்த கணவர் கிடைப்பார் என்றார். அப்படி சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தம் பேசினார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலாவை திருமணம் செய்து கொண்டார். இப்போ எதுக்காக? தனது நண்பர் தனது மகள் விதவையாக இருக்கிற சூழ்நிலையை தெரிந்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு ஆறுதல் தருகிற நோக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலாவை திருமணம் செய்தார். அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தது எத்தனாவது கல்யாணம்? ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா. அந்த அம்மாவுடைய கணவர் யாருன்னு கேட்டா அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா. உஹது யுத்தத்தில் ஷஹீதான தோழர்களில் மிக மோசமாக உடல் சிதைக்கப்பட்டிருந்தது அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா. அவரு இப்பவும் அவங்க கபர் இருக்கு. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அங்க போய் ஜியாரத் செய்யற நசீபை அல்லாஹ் தருவானா? உஹது மைதானத்துக்கு போனோம்னா அங்க ஒரு கபர் இருக்கு. ஒரே கபர்ல 3 பேருடைய ஜனாஸா இருக்கு. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. 3 பேருக்கு தனி வரலாறு. இதுல அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் பண்ணியிருந்தாங்க ஸைனப் பின்த் ஹுஸைமா. இந்த பின்த் ஹுஸைமாங்கிறத நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஸைனப்ங்கிற பேர்ல 2 மனைவிமார் இருக்கிறாங்க. அது ஒரு கன்ஃபியூஸ் வரக்கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி பேர் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களுடைய கணவர் உஹது யுத்தத்தில் ஷஹீதாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஆறுதலுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 மாசத்துல அந்த அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. 2 மாசத்துல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களில் 2 மனைவிமார்கள் பெருமானார் இருக்கும்போதே மௌத்தானாங்க. ஒரு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னொரு மனைவி ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா. ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். ஹப்ஸா அம்மா சொன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எத்தனாவது? ஆமா, நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு, அதனால நீங்க தான் கணக்கு வச்சு. ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணது உம்மு சலமா. உம்மு சலமா அம்மாவும் மிகச்சிறந்த அறிவாளி. அதற்கு மேல அவங்களுடைய ஹிஜ்ரத்தின் வரலாறு மிக ஆச்சரியகரமான வரலாறு. இப்போ உட்கார்ந்து நான் அந்த வரலாறு ரொம்ப பேசிட்டு இருக்க முடியாது. மிக ஆச்சரியகரமான வரலாறு. அவங்களுடைய கணவரும் ஷஹீதா இருந்தாங்க. அவங்களும் குறைஷி குலத்தின் ஒரு முக்கியமான பெண்மணியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு குழந்தைகள் இருக்குதே, அவங்கள பராமரிக்கணுமே அப்படின்னாங்க. அந்த குழந்தைகளை நான் பராமரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கொஞ்சம் ரோஷம் இருக்கிற பொண்ணாச்சே அப்படின்னாங்க. நான் பொறுமையான ஆள் தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி. அப்படி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க. 6வது கல்யாணம். எத்தனைங்க? 6. இதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாங்கிற பெண்மணியை கல்யாணம் பண்ணாங்க. உம்மு ஹபீபா யாருன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப பெரிய எதிரியாக இருந்தவர் அபூ சுஃபியான். அப்ப கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய எதிரியா இருந்தது அபூ ஜஹலை விட அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்த நிலையில இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அந்த அம்மா அவங்களுடைய மகள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. மக்கால இருக்கும் போதே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கணவரோட அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்தாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போன இடத்துல அவங்க கணவர் கிறிஸ்துவரா மாறிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய மக்காவுடைய ஒரு பெரிய தலைவருடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத்துக்கு போயிருக்கிறாங்க. போன இடத்துல கணவர் கிறிஸ்துவரா மாறிட்டார். அவங்க அங்க நிற்கதியா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க, உம்மு ஹபீபாவை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். நஜ்ஜாஷி மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹபீபாவை திருமணம் செய்து வைத்தார். உம்மு ஹபீபா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய 7வது மனைவியாக ஆனார். அதுக்கு அடுத்து இது எல்லாமே எத்தனை வயசுக்கு பின்னாடி? 56க்கு பின்னாடி. அதை இடையில ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணாங்க ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ண காரணம் என்னன்னா, பனி முஸ்தலக் அப்படிங்கிற ஒரு சமூகத்தின் மீது முஸ்லிம்கள் படையெடுத்தாங்க. படையெடுத்தா அவங்க தோத்து போனாங்க. எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, தோத்து போனவங்க எல்லாத்தையும் அடிமைகளா எடுத்துருவாங்க. அப்படி அடிமைகளாக எடுக்கும்போது அந்த பனு முஸ்தலக்குகளுடைய தலைவருடைய மகளாக இருந்த ஜுவைரியா அம்மாவும் அடிமையாக வந்தார். ஜுவைரியா அம்மா அடிமையாக இருந்த நேரத்தில் ஜுவைரியா அம்மா ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னா, எவ்வளவு காசு தரணும்னு எனக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த காசை தர்றேன், என்ன உரிமை விட்டுருங்க. இதுக்கு அரபு நாட்டில் அன்றைய காலத்துல முகாத்தவான்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு காசு தரணும்னு சொல்லுங்க, அந்த காசு தந்துடுறோம், என்ன உரிமை விட்டுருங்க. அப்படி கேட்கிற உரிமை அடிமைகளுக்கு இருக்கு. அப்படி கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை விட சிறந்த ஒரு திட்டம் சொல்லட்டுமா? உங்களை நான் உரிமை விட்டுறேன், இதை விட சிறந்த ஒரு திட்டம் சொல்லட்டுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட கல்யாணம். ஏன்னா ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி அடிமையாயிட்டாங்க. அடிமையா இருக்கிற நிலையில, ஏன்னா அவர் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சிறந்த தலைவருடைய மகள் அவங்க, பனு முஸ்தலக்கு கபீலாக்காரங்களுடைய தலைவருடைய மகள் அவங்க. அதனால அவங்க சரின்ட்டாங்க. சரின்னு ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. எத்தனாவது திருமணம்? 8வது. பாருங்க, இப்பவே கன்ஃபியூஸ் வருது நமக்கு. 8வது திருமணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8வது திருமணம் ஜுவைரியா அம்மாவை பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ் ஜுவைரியா அம்மாவை கல்யாணம் பண்ணோன்னே சஹாபாக்கள்கிட்ட அடிமைகளா இவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல, சஹாபாக்கள்லாம் என்ன பார்த்தாங்களாம், ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தப்படுத்த காலத்துல நம்ம அடிமையா வச்சிருக்கிறதான்னு எல்லாரையும் விடுதலை செய்தாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, தன்னுடைய சமூகத்திற்கு பரக்கத்தான பெண்ணாக ஜுவைரியாவை போல் நான் இன்னொருவரை பார்க்கல. அவங்கள ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணோன்னே அவங்க குடும்பத்தினர்கள் எத்தனை பேர் அடிமைகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8வது மனைவி கல்யாணத்துக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, சமுதாய காரணம், அரசியல். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா 56 வயசுக்கு பின்னாடி பண்றாங்க, ஒரு சமூக காரணத்திற்காக. ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க மார்க்க காரணத்திற்காக. மற்ற பல மனைவிமார்களை சமுதாய காரணத்திற்காக பண்ணாங்க. இது ஒரு அரசியல் காரணம்.
இது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்த போது அந்த குடும்பத்தின் நல்லிணக்கம் கிடைத்தது. அந்த பகுதி முழுக்க நல்லெண்ணம் பெறுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ரொம்ப சீக்கிரத்தில் அரபு நாட்டை அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னா இப்படித்தாங்க, சண்டை போட்டு இல்லை, இப்படித்தான் கைப்பற்றினாங்க. அந்த பகுதி மக்கள் பூரா அன்பு செலுத்தினாங்க. அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் பண்ணது சஃபியா ரலியல்லாஹு தஆலா. எத்தனாவது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தது சஃபியா ரலியல்லாஹு தஆலா. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்னா, சஃபியா அம்மா பெருமானாருடைய மனைவிமார்கள்ல ஒரே யூத பெண்மணி. யூத பெண் ரசூலுல்லாஹ் கைபரை ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச போது யூத பெண்மணியாக அவங்க இருந்தாங்க. அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அடிமையா அவங்க சிக்கனவங்க தான். அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை நான் உரிமை விட்டுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சம்மதிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, யூதர்களை முஸ்லிம் சமுதாயம் நல்லிணக்கத்தோடு பார்க்க வேண்டும் என்பதற்காக. எப்ப ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிட்டாங்களோ அதுக்கப்புறம் யூதர்களுக்கு நமக்கு இடையில தொடர்ந்த பகை இருக்கா இல்லையா? அந்த பகையுணர்வில் ஒரு நல்லுறவு ஏற்படணுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா. இது எத்தனாவது? அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா. ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன், ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுக்கு பேரு ஸைத் இப்னு ஹாரிஸா. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உறவு சரி வரலன்னு உடனே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு பகிரங்கமா ஒரு சட்டம் சொன்னான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளை அல்ல, வளர்ப்பு மகன் சொந்த மகனாக முடியாதுங்கிறது ஒரு தீர்க்கம். இதை உலகத்தில் நிரூபிக்கணும்னா அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும்னு அல்லாஹ் நினைச்சான். அல்லாஹ்வால மாத்திரம்தான் இப்படி செய்ய முடியும். அல்லாஹ் நினைச்சான். அதுக்கு ஒரு அடையாளமாக வளர்ப்பு மகனை, அவருடைய வளர்ப்பு மகன் தலாக்கு விட்ட பொண்ணை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அல்லாஹ்வே திருமணம் செய்து வைத்தான். ஏன்னா குர்ஆன்ல வருது, அல்லாஹ் ஜவ்வஜ்னாக்கஹா, நாம் உனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்பவுமே ஸைனப் அம்மா சொல்லுவாங்களாம், உங்களை எல்லாம் உங்க குடும்பத்துக்காரங்க ரசூலுல்லாஹ் கல்யாணம் வச்சாங்க, என்ன அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை திருமணம் செய்தது எதற்காகன்னா, மார்க்க சட்டங்களில் ஒன்றை நிலைநாட்டுவதற்காக. அது தீனுக்காக செய்யப்பட்டது. எத்தனாவது திருமணம்? 10வது திருமணம். கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தது மைமூனா ரலியல்லாஹு தஆலா. அவங்கள எப்ப கல்யாணம்? ரசூலுல்லாஹ் அவங்களுடைய 60வது வயசுல கல்யாணம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தானது எப்ப? 60வது வயசுல. ஹிஜ்ரி 7வது வருஷம் மக்காவுக்கு உம்ரா செய்ய வந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மைமூனா அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? அரபு குறைஷி குலத்தில் ஆக செல்வாக்கு மிக்க பெண்மணி அவங்கள ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ண உடனே அவங்க குடும்பத்துக்காரங்க நிறைய பேர் தலைவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு வந்தவங்கள ஒருத்தர் தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. இவங்கெல்லாம் தெரியுமா உங்களுக்கு ஹாலித் இப்னு வலீத் எப்படிப்பட்டவர்? ஈராக்கை நமக்கு வெற்றி கொண்டு கொடுத்தவர், சிரியாவை நமக்கு ஜெயிச்சு கொடுத்தவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. இந்த பெருமக்களுடைய இஸ்லாத்தை கணக்கில் வச்சு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை திருமணம் செய்தார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியா திருமணம் பண்ணது சரியாச்சா? கணக்கு கரெக்டாயிடுச்சு. இப்போ நம்ம ஞாபகம், முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு பேர் என்னங்க? கதீஜா ரலியல்லாஹு. அல்லாஹ் நமக்கு இதை மனப்பாடமாக வைக்கட்டும். இந்த சபையை அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும், இந்த கூட்டத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும். இதன் வாயிலாக அல்லாஹு தஆலா பெருமானாருடைய குடும்பத்தை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தரட்டும். நீங்க வீட்டுக்கு போய் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, நாளைக்கு பயானுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தௌஃபீக். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேர் தான், சிலது தான் தெரியாது. பெருமானாருடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது சௌதா ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா, ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா, ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா, அப்புறம் சஃபியா ரலியல்லாஹு தஆலா, ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா, மைமூனா ரலியல்லாஹு. 11 மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இவங்க 11 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்று மாத்திரம் சொல்லிவிட முடியாது, நமது அம்மாமார்கள்.
நமது அல்லாஹ் சொல்றான் உம்முஹா அஸ்வாஜுஹு உம்முஹாத்துஹும், அவர்களுடைய மனைவியர்கள் உங்களது தாய்மார்கள் என்று அல்லாஹ். நம்முடைய அம்மாமார்கள், அவங்களுடைய பெயரை நமக்கு தெரியாமல் இருக்கலாமா? எனவே இந்த பெயர்களை நாம் நினைவுபடுத்தி ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா வந்துருமா இல்லையா? நினைவுபடுத்திக்கணும். இப்போ இந்த கல்யாணங்கள்ல எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. நாம முதல்ல இதை பேச ஆரம்பிக்கிற போது எப்படி பேச ஆரம்பிக்கணும்னா, பெருமானாருடைய 3 திருமணங்களை தவிர மீதி எல்லா திருமணங்களும் அவருடைய 56வது வயசுக்கு பின்னால் நடந்தது. ஒன்று மார்க்க காரணத்திற்காக. உதாரணமா ஜைனப் பின்த் ஜாஷ் ரலியல்லாஹு தஆலாவை கல்யாணம் பண்ணது மார்க்க காரணத்திற்காக, அல்லது சமுதாய ஒற்றுமை அப்படிங்கிற காரணத்திற்காக, சமுதாய நலனுக்காக, அல்லது அரசியல் நலனுக்காக. இந்த காரணங்களுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 கல்யாணம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ்வை அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க இந்த 11 கல்யாணம் பண்ணதை ஒருத்தர் கூட குறை சொல்லல. ஒருத்தர் கூட குறை சொல்லல. அடுத்த நூற்றாண்டுல குறை சொல்லல, அதுக்கு அடுத்த நூற்றாண்டுல குறை சொல்லல. அது குறை சொல்ல வந்தவங்க ஹிஜ்ரி 300 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தான் குறை சொல்ல வந்தாங்க. அப்படி குறை சொன்னவங்க யாருன்னா, ஐரோப்பாவில் இருந்த கிறிஸ்துவ பாதிரியார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்துல குறை சொன்னவன் முதல்ல யாருங்க? கிறிஸ்துவ பாதிரி. அவங்க கிறிஸ்துவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக கிளப்புவதற்காக இந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. உண்மையில் இந்த ஒழுக்கக்கேடெல்லாம் மிகச்சி நிற்கிற நாடு அன்னைக்கும் இன்னைக்கும் அவங்க தான். அன்னைக்கு இன்னைக்கும் அவங்க தான் ரசூலுல்லாஹ் விஷயத்தில் இந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னா, அவங்களையே ஒரு ஆளை எழுப்பி விட்டான். தாமஸ் கார்லைல் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவர் அருமையா பேசுறவர், காசு கொடுத்து மக்கள் அவர் பேச்சை கேட்பாங்க. அப்படி ஒரு தடவை 1824 லண்டன்ல ஒரு வெள்ளிக்கிழமையில அவர் ஒரு பேச்சு கொடுத்தார். ஹீரோ அண்ட் ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிற தலைப்புல, ஹீரோ அஸ் எ ப்ராஃபட், ஒரு இறை தூதராக ஒரு கதாநாயகர் என்ற தலைப்புல பேசினார். அந்த கூட்டத்துல பெருமானாரை பற்றி அவர் வாதிட்டு பேசுறார். நீங்கள் எல்லோரும் முகம்மதை பற்றி உங்கள் மனசில் இருப்பதை பேசுகிறீர்கள், உண்மையை பேசவில்லை. கார்லைல் சார், நீங்கள் உங்கள் மன விகாரங்களை வெளிப்படுத்துகிறீரே தவிர உண்மையை பேசவில்லை. முகம்மது ஒரு காலம் காம இச்சை கொண்டவர் அல்ல, அவரது பல திருமணங்களுக்கு காரணம் காம இச்சை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரணம் சொல்றாருங்க. அவர் 2 நாட்களுக்கு மேல் வயிறார சாப்பிட்டதில்லை. காம இச்சையில 2 பொண்டாட்டி ஷோக்கு கேட்கிறவன் எப்படி இருப்பான்? நல்ல தின்னு கொடுத்தவனா இருப்பான் இல்லையா? அவர் சொன்னாரு, நம்ம இந்த வாதமே அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். கார்லைல் சொன்னார், அவர் 2 நாட்களுக்கு மேல் வயிறார சாப்பிட்டதில்லை, பல மாதங்களாக பட்டினி இருந்திருக்கிறார் என்பதுதான். அவர் பல மாதங்களாக அவரது வீட்டில் நெருப்பெறிந்ததில்லை என்பதுதான் வரலாறு. நெய் தடவி சுட்ட ரொட்டியை அவர் சாப்பிட்டதில்லை. அவர் இச்சை கொண்டவர் என்று சொல்ல முடியாது என்று தாமஸ் கார்லைல் சொன்னார். இதுவும் நமக்கான பாடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56 வயசுக்கு மேலதான் இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க சுவையான, ஆரோக்கியமான, புஷ்டியான உணவுகள் எதையும் அவங்க சாப்பிட்டது கிடையாது. அப்ப அவங்க திருமணம் செய்தது எல்லாமே மார்க்கத்திற்காக செய்தார்கள், சமூக நலனுக்காக செய்தார்கள், அரசியல் நலனுக்காக செய்தார்கள். அப்படி செய்கிற பழக்கம் இருக்கிறது, மார்க்கம் அனுமதிச்சது, அதனால செஞ்சாங்க. கடைசியா ஒரு கேள்வி இருக்கு. முஸ்லிம்களுக்கெல்லாம் 4, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் 9. 11. நல்ல கவனமா தான் இருக்கு. முஸ்லிம்களுக்கு எல்லாம் 4, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் 11 இருக்கு இல்லையா? 4 மனைவியை தான் கல்யாணம் பண்ணணுன்ற சட்டம் இருக்கு. மைமூனா அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் வந்துச்சு. மைமூனா அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த சட்டம், கடைசியா இறங்கின சட்டங்கள்ல ஒண்ணு. அந்த சட்டம் 4 மனைவி தான் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு மேல யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இறங்கின உடனே கைலான்கிற சஹாபி 10 மனைவி வச்சிருந்தார். ரொம்ப ரொம்ப தைரியசாலி போல. 10 மனைவி வச்சிருந்தார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இந்த பாருங்க சட்டம் வந்துருச்சு, 6 பேர்த்த விட்டுருங்க, 4 பேர்த்த வச்சிருங்கன்னாங்க. அவர் 4 பேர்த்த வச்சது, 6 பேர்த்த விட்டுட்டாரு. இது ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு பொருந்தலைன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க முஸ்லிம் உம்மத்தின் தாய்மார்கள் ஆகிவிட்டார்கள். அதான் அஸ்வாஜுஹு உம்மஹாத், அவர்கள் முஸ்லிம் உம்மத்தின் தாய்மார்கள் ஆகிவிட்ட காரணத்தால் அவங்க வேற யாரையும் இனி திருமணம் செய்ய முடியாது என்கிற காரணத்தினாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற போது 9 மனைவிமார்களோடு வஃபாத் ஆனார்கள். அந்த பெண்மணிகளின் அந்தஸ்துகளை உயர்த்தினார். கல்யாணம் பண்ணிட்டு அவங்களை விட்டுடல, அவங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தினார்கள். காலமெல்லாம் அவர்களை முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய தாயாக பார்க்கிற அந்தஸ்துக்கு அவர்களை கொண்டு வந்தார்கள். அவங்க பேரை கேட்கும் போதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சொல்கிற அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள்.
இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வரலாறு. இந்த வரலாறு நாம் நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா நாளையும் போல கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்காது. இது ஞாபகத்தில் வைங்க. நம்ம இந்த 11 மனைவிமார்களும் நமக்கான அன்னையர்கள், தாய்மார்கள் என்பதை நம் சிந்தனையில் வைப்போம். அல்லாஹ் அந்த பெருமக்களுடைய பரக்கத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி வைப்பானா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பை உண்மையானதாக, அர்த்தமுள்ளதாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அதன் விளைவாக நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அவர்களோடு இப்போது நாம் ஒன்றாக சேர்ந்திருப்பது போல நாளை மறுமையிலும் அவர்களோடு ஒன்றாக சேர்ந்திருக்கிற நசீபி அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து, உங்களோடு இவ்வளவு நேரம் பெருமானாரை பற்றி பேசுவதற்கான இந்த வாய்ப்பை கொடுத்த நல்லவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.